அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்காய் பால் சாதம் செய்யலாமா? அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன், அதனால் அதை வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா ஈஸியாக அரைச்சிடும். அரைச்சதுக்கப்புறமா ஒரு 2 டைம்ஸ் நான் வடிகட்டி எடுத்துக்கிருவேன். அதுக்கு மேலே வடிகட்டினா அதில் அவ்வளோவா இருக்காது, சக்கை தான் இருக்குமா, அதனால தான். அவ்வளோதான். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியதுதான். இது என்னோடய ஸ்டைலில் நான் குக் பண்ணுறது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி குக் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு கடாயில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லை, இல்லைன்னா ரெண்டுமே கலந்து தான் ஊற்றுவேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, சும்மா லைட்டாக ஒரு வதக்கினா போதும். இப்போ நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கிடுவேன். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும்ல, அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 2 ஊற்றணும் நார்மல்னால். பாஸ்மதினா 1க்கு 1 ஊற்றுவேன். என்னோடய பாஸ்மதி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இழுக்கும், அதனால தான். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 4 பச்சை மிளகா, தேவையான உப்பு போட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கிடுவேன். உப்பு வந்துட்டு கொஞ்சம் கடுக்குன்னு தான் இருக்கணும். அப்புறம் தண்ணி வந்துட்டு கொதிச்சிடக்கூடாது. நல்லா முறைக்கட்டி வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அரிசி போட்டுடலாம். கொதிச்சா திரிஞ்சு போயிடும், அதனால தான். இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.